அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கையில் தைரியமாக இருக்க போகிற காலம் இது. ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. நாலா பக்கமும் பணம் வரப்போகுது. இது வரைக்கும் வேலையில் தடை, போகிற இடங்கள்லாம் பிரச்சனை அப்படின்லாம் இருந்தது, மாறி போய் உங்களோட தைரியம் உங்களோட வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் போய் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்களுக்காக போய் ஓடி ஏதாவது பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சுகமாக வாழ்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை இவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் உடப்பி செய்ய போகிறேன், ஓடி போய் உழைக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரே ஒரு விஷயம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தைரியசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள். பண வரவு உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல இடமாற்றம், வேலை மாற்றம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகள்லாம் நீங்கள் சொன்னதை கேட்டு நீ சொன்னால் சரியாக இருக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரியும் நல்லபடியாக இருக்க போகிறீங்க. சந்தோஷம் வரப்போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் குழந்தைங்க படிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இனி அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். எதுவுமே இல்லாமல் மந்த நிலையில் இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி தைரியமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கையில் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த காலம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். தைரியத்தை மட்டும் என்றைக்கும் இழந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் எப்பயுமே வழிபட்டுட்டு தான் இருக்கணும். தினமும் ஒரு தீபார்த்தனை காமிச்சு நீங்கள் கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தைரியசாலினால முருகன் தானே சொல்லுவோம். அவரை நீங்கள் மறக்காமல் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி.